அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஓரிரு யோசனைகள் சொல்லவிருக்கிறேன். இந்த உலகம் விசித்திரமானது. இந்த பூமியில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அதை அனுபவிக்கிறார்கள். நாமும் அதை அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்கிற வழியில்தான் நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தீர்மானிக்காமல் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதையுமே கொடுக்காது. முதலில் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த உலகம் உழைப்பவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. உழைக்க தயங்குபவர்கள் உயர்வினை காண முடியாது. உழைப்பு என்றால் உடல் உழைப்பு மட்டுமல்ல, மூளை உழைப்பும் மிக முக்கியமானது. உடலும் மூளை உழைப்பும் மூளை உழைப்பும் சேர்ந்து செயல்பட்டால் வெற்றியை நாம் எளிதில் காண முடியும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கப்படுவது 24 மணி நேரம். 24 மணி நேரம் தான் அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் கையில் மதிப்புமிக்க 24 மணி நேரம் இருக்கிறது. அதை யார் யார் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அந்த பயன்பாட்டின் அளவை பொறுத்துதான் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. எதிர்கால திட்டம் இல்லாமல் நிகழ்காலம் பயனுள்ளதாக இருக்காது. நமக்கு எல்லோருக்கும் எதிர்கால திட்டம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நிகழ்காலம் பயனுள்ளதாக இருக்கும். நாம் ஒரு செயலில் நாம் எந்த ஒரு செயலை முன்னிறுத்தி நிற்கிறோமோ அதுதான் நம்முடைய கனவு, நம்முடைய ஆசை எல்லாம். அந்த செயலை நாம் முழு கவனத்துடன், அந்த செயலில் முழு ஈடுபாட்டுடன், முழு உழைப்பையும் போட்டால் மட்டுமே நாம் அதை எளிதில் வெற்றி காண முடியும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நாம் தீர்வை கண்டுபிடித்து வைத்துவிட்டு பிரச்சனையை உருவாக்குவதில்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்று நாம் முதலில் நம்ப வேண்டும். சூழ்நிலை தான் அதை தீர்மானிக்கின்றது. அதனால் நாம் முதலில் நமக்கு என்ன வேண்டும், நாம் எதை செய்கிறோம், எந்த செயலை முன்னிறுத்தி செய்கிறோமோ அதுதான் நாம் ஆசை, நாம் கனவு என்று நாம் ஒரு செயலை நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு எளிதில் நாம் வெற்றி அடைய முடியும். அதில் உடல் உழைப்பும் மூளை உழைப்பும் சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.